அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. தேவைப்பட்டால் அடுத்தவர்களுக்காக நம்மை தியாகம் செய்வதுதான் உண்மையான அன்பு. இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு புனிதர் செயின்ட் மேக்சிமிலியன் மேரி கோல்ஃபே. 1894ல போலந்து நாட்டுல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே அன்னை மரியாள் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவரா வளர்ந்திருக்காரு. பிரான்சிஸ்கன் துறவர சபையில சேர்ந்து குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. உலகம் முழுக்க போய் மறைபணி ஆற்றணும் அப்படிங்கிறது இவருடைய கனவா இருந்திருக்கு. அதற்காக எழுத்து பணியையும் பத்திரிகை பணியையும் செஞ்சிருக்காரு. இமாக்குலேட்ங்கிற மரியன்னை இயக்கத்தை துவங்கியிருக்காரு. அன்னை மரியாள் மூலமா மக்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஜப்பான் நாட்டுக்கு போய் மறைப்பணியாற்ற துவங்கியிருக்காரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஜப்பான் நாட்டின் மொழியும் கலாச்சாரமும் இவருக்கு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. அந்த சவாலையும் எதிர்கொண்டு மறைப்பணி ஆற்றியிருக்காரு. ஆனா 2ஆம் உலக போர் இவருடைய வாழ்க்கையை மொத்தமா மாற்றிருக்கு. நாசி ஆட்சியில கைது செய்யப்பட்டு ஆஷ்விட்ஸ் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அங்க கொடூரமான சூழல்ல வாழ்ந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு கைதி தப்பி ஓடி இருக்காரு. அதுக்காக 10 கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கைதி குடும்ப தலைவரா இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நினைத்து கதறி அழுதிருக்காரு. இதை பார்த்த மேக்சிமிலியன் கோல்ஃபே, அந்த குடும்ப தலைவரை விட்டுவிடுங்கள், அவருக்கான மரண தண்டனை எனக்கு கொடுங்கள்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மேக்சிமிலியனும் மற்ற 9 பேர்களும் தண்ணீர் மற்றும் உணவு இல்லாத மரண அறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. மேக்சிமிலியன் மற்ற 9 கைதிகளுக்கும் தன்னம்பிக்கையையும் ஜெபத்தையும் வழங்கியிருக்காரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு 1941ல மேக்சிமிலியன் கோல்ஃபே இறந்து போயிருக்காரு. ஆகஸ்ட் 14 செயின்ட் மேக்சிமிலியன் மேரி கோல்ஃபே ஃபீஸ்ட் டே.